கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வர ஒரு விஷயம்னா அது நடிகைகள் வச்சுட்டு வர பாலியல் குற்றச்சாட்டுகள் தான். பட வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் சான்ஸ் கிடைக்கும்னு சில நடிகர்கள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்லாம் டார்ச்சர் பண்ணதா நடிகைகள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதனால கேரள அரசு முன்னாள் நீதிபதி ஹேமா தலைமையிலான விசாரணை குழுவை நியமிச்சாங்க. அவங்க வெளியிட்ட அறிக்கை மலையாள சினிமா மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு மத்த லாங்குவேஜ்லயும் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. நடிகை ரேவதி சம்பத், நடிகர் சித்திக் மற்றும் ரியாஸ்கான் மேலையும், நடிகை ஸ்ரீலேகா மித்ரா, டைரக்டர் ரஞ்சித் மேலையும், நடிகை மினு முனீர், நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், மணிப்பிள்ளை ராஜு, இடவேல பாபு மேலையும் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதையடுத்து கொச்சியில அவசரமா நடிகர்கள் சங்க செயற்குழு கூட்டம் நடந்தது. இதுல தனது தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா பண்ணாரு. அதே போல செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க. இந்த நிலையில மலையாள நடிகர்கள் சித்திக், முகேஷ், ஜெயசூர்யா, டைரக்டர் ரஞ்சித் உள்ளிட்ட 7 பேர் மேல பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு.